இந்த வீடு நான் இருந்த வரைக்கும் கோயிலாதான் வச்சிருந்தேன். இனிமே எப்படியோ பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? பாட்டி ஏந்திரன், என்னாச்சு பாட்டி? சூர்யா சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. வேண்டாம் பாட்டி ப்ளீஸ் பாட்டி. பாட்டி வேண்டாம். இனிமே இந்த வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்ன மெல்ல தூக்குமா, என்ன தூக்கி உட்காருவேன். பாட்டி பாத்து. பாட்டி அழாதீங்க பாட்டி. நம்ம போலாம். வாங்க பாட்டி. நம்ம போலாம். மாமா மாமா ஏய் உள்ள வா. ஏங்க நீங்க எங்கேயே நில்லுங்க, நான் நெய் விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்.
என்ன பண்றீங்க? என்னங்க என்னங்க எந்திரிங்க, முதல்ல எந்திரிங்க. நான் சொல்றத கேளுங்க, எந்திரிங்க. என்ன தடுக்காத லட்சுமி. இன்னைக்கு இந்த கடவுளை நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்க போறேன். கண்ணீர் விட்டு கதறினா கூட கண்ணு திறக்கலன்னா அப்புறம் என்ன சாமி? அவருக்கு எதுக்கு ஒரு பூஜை? தள்ளு. என்னங்க என்னங்க என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பண்றீங்க? சாமி உங்களை என்ன பண்ணுச்சு? புத்திய படைச்ச ஆண்டவன் அத நல்லதா படைக்கலையே. அழுக்கு, குப்பை, கள்ளம், கல்மிஷம், பெத்த பொண்ணுகிட்ட முறுக்கிக்கிட்டு திரும்பிக்கிற அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படைச்சிட்டானே. நான் என்ன பண்ணுவேன் லட்சுமி? என்னால தாங்க முடியல. என்ன கண்டா எனக்கே பிடிக்காம போயிடுச்சு. அவமானமா இருக்கு, வெக்கமா வேதனையா இருக்கு. கதை விடுக்கல, விரல விட்டு நசுக்கிக்கிட்டு கத்தணும் போல இருக்கு. பாவம் பண்ணிருக்க. என் பொண்ண சரியா புரிஞ்சுக்காம அவளை கடுமையா தண்டிச்சிருக்கேன். வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கேன். அடுத்த வேளை சோத்துக்கு அவ என்ன செய்வா, எங்க போய் நிப்பான்னு கூட யோசிக்காம எவ்வளவு ஆணவம் காட்டியிருக்க. அயோக்கியத்தனம். பணம் இருந்த மிதப்பா இல்ல தகப்பன்னா என்ன வேணாலும் செய்யலாங்கிற தரிக்கட்டத்தனமா? எனக்கு புரியல லட்சுமி. ஆனா இப்ப உணர்ற லட்சுமி, செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரியுது. ஐயோ, மனசுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கேன். வெளியே சொல்ல வாய் வரலையே. என் பொண்ண முகத்துக்கு நேரா சந்திக்க தைரியம் வரலையே. என்ன மன்னிச்சிருமான்னு கதற எது என்ன தடுக்குதுன்னு தெரியலையே. ஐயோ, இவ்வளவுதானா? நான் என்னமோ எதுன்னு பயந்துட்டேங்க. சின்ன விஷயமா இது? உனக்கு தெரியாது. நான் காயத்ரிய நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு சுப்புலட்சுமி வீடு வரைக்கும் போனேன். அடக்கடவுளே, இது எப்போங்க? வீட்டு வாசலுக்கு நேரா அவளை பார்த்துட்டேன். ஆனா முடியலையே. அவளுடைய பார்வையை தாங்க முடியல லட்சுமி. திருட மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்து தெரியுமா? ஐயோ, என்னங்க இதெல்லாம்? என்கிட்ட ஏன் இத சொல்லல? என்னங்க, காயத்ரி ஏங்கிக்கிட்டு இருக்கா உங்களுக்காக. எப்ப நீங்க அவளை மன்னிப்பீங்க? எப்ப நீங்க அவளை ஏத்துப்பீங்க? எப்ப நீங்க அவளை வீட்டுக்கு கூப்பிடுவீங்கன்னு தவம் கிடக்குறாங்க. மன்னிக்கிறதா? நானா? இல்ல லட்சுமி, அவதான் என்ன மன்னிக்கணும். ஐயோ, நல்ல அப்பா நல்ல பொண்ணு. நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேங்க. இத பாருங்க,
காயத்ரிய பார்க்கணும்னா நான் இப்பவே அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க கூட்டிங்கன்னு தெரிஞ்சா விழுந்தடிச்சு அவளே ஓடி வருவாங்க. நிஜமாவா? ஆமாங்க, என் பொண்ணு வருவாளா? வருவாங்க. என்ன பாக்குறதுக்கு வருவாளா? நிச்சயமா வருவாங்க. என் மேல என்ன அவளுக்கு பாசம் இருக்குமா? எப்படிங்க இல்லாம இருக்கும்? அவ தரப்புல எந்த தப்பும் இல்லைன்னு அவ அன்னையில இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. அதையே தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாட்டியும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் கேட்காம வீம்புக்கு வேப்பல் அடிச்சிட்டு இருக்கீங்க. தப்புதான் லட்சுமி. என்னோட அகம்பாவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. இல்ல, அகம்பாவம் கூட இல்ல, ஒரு மாதிரி மடத்தனம், மூடத்தனம், முட்டாள்தனம். என் பொண்ணு உத்தமி. என் மர மண்டைக்குத்தான் அது புரியல. முன்ன பின்ன சம்பந்தம் இல்லாத அந்த பாட்டியம்மாவுக்கு அவளை புரிஞ்ச அளவுக்கு கூட பெத்தவன் எனக்கு புரியலையே. என் பொண்ணுக்காக நான் என்ன செஞ்சேன் இது வரைக்கும்? பாசத்தை அள்ளி கொட்டின கையால வழிய போட்டு வெளியே துரத்தின. அவ கஷ்டப்பட்டப்போ பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லக்கூட வழி இல்லாம போயிடுச்சு. ஆனா அந்த அம்மா யாரோ பெத்த பொண்ணுன்னு நினைக்காம நம்ம காயத்ரிக்காக பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்களே. என்ன மனசு, எப்பேற்பட்ட மனசு! கடவுளுக்கு கூட அப்படி ஒரு மனசு இருக்குமான்னு தெரியல லட்சுமி. லட்சுமி, எனக்கு என் பொண்ணு வேணும். அவ கால்ல விழுந்து நான் கதறணும். இத வாய் விட்டு கேட்க வழி தெரியாம தான் இத்தனை நாளா மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தேன். என்னங்க நீங்க? முதல்ல கண்ணை தொடங்க. நல்ல விஷயம் பண்ண நினைக்கும் போது யாராவது அழுவாங்களா? இப்ப என்ன, காயத்ரியை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா லட்சுமி. சரி, ஒரு நிமிஷம், இதோ வந்துட்டேன். ச்சே. ஷோ கடவுளே! பாத்து பாட்டி, பாத்து பாட்டி, மெதுவா. மெதுவா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா. ஐயோ பாட்டி, என்னாச்சு பாட்டி? என்னாச்சு பாட்டி? பாத்து வாங்க பாட்டி. ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. சூர்யா, இப்படியே எவ்வளவு தூரம் சுத்திட்டு இருக்க போறோம்? ஏன் பாட்டி, பேசாம நீங்க என் கூட சுப்பு வீட்டுக்கு வந்துருங்களேன். ஆஹா, வேண்டாம்மா. நீ சுப்பு வீட்டுல போய் இருக்கேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவ உன் ஃப்ரெண்டு. நான் உன்னோட ஒட்டிக்கிட்டு வந்தா அது அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குமா. கவலைப்படாதே காயத்ரி, கடவுள் நிச்சயமா எனக்கு ஒரு வழியை காட்டுவாரு. இந்த விஜய் இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பணத்தாசை, பணவெறி இருக்குன்னா கூட புரிஞ்சுக்கலாம் சூர்யா. ஆனா விஜய்க்கு பண பைத்தியமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொத்து சொத்துன்னு இப்படி பேயா அலைஞ்சு என்னத்த சாதிக்க போறான்னு தான் தெரியல. ஏற்கனவே ரேணுகா பிரிஞ்சு போயிட்டா. அவன் ஆசைப்பட்ட
அவங்க அப்பாவோட சொத்து இன்னைக்கு அவங்கள நிம்மதியா வாழ விடாம அடிச்சிருச்சு. இப்ப பாட்டி சொத்தை அபகரிச்சிருக்கான். இது என்ன செய்யுமோ தெரியலையே. விடுமா, மனுஷனுடைய மூளை ஒரு சத்திரம். சுத்தமா இருந்தா 4 பேருக்கு உபயோகம். அப்படியே கிடக்கட்டும்னு போட்டு வச்சா பாம்பும் போரானும் தான் வந்து சேரும். இப்ப அவன் புத்தி அப்படித்தான் இருக்கு. யார குறை சொல்ல முடியும்? நான் பெத்தது சரியா இருந்தாதானே அவன் பெத்ததை பத்தி நம்ம பேச முடியும். விடுங்க பாட்டி, எதுக்கு அதையே பேசிக்கிட்டு. சூர்யா, இப்ப பாட்டியை எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியலையே. இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. என்னம்மா, ஊர்ல எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் இருக்கு. பாட்டி, என்ன இப்படி பேசுறீங்க? அப்படி அனாத ஆசிரமம் தான் கதினா உங்களுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்திருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்காதீங்க பாட்டி. சொல்லுங்க ஆண்டி. சூர்யா, காயத்ரி கிட்ட பேசணும். சுப்பு நம்பர் இருந்தா குடுக்குறியாப்பா? நான் அவகிட்ட பேசுறேன். இல்ல ஆண்டி, என் பக்கத்துல தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா பேசுறாங்க காயத்ரி. அம்மா. காயத்ரி, அம்மா நீ உடனே கிளம்பி நம்ம ஏரியால இருக்கிற பாலமுருகன் கோவிலுக்கு வந்துடுறியாமா? என்னம்மா, என்ன விஷயம்? உங்க அப்பா உன்னை பாக்குறதுக்காக சுப்பு வீடு வரைக்கும் வந்துட்டு உன்னை பார்க்காம வந்துட்டாரா? ஆமா. மனசு கேட்காம ஓன்னு அழறாருடி. இப்போ என் பொண்ணை ஏறெடுத்து பார்க்க கூட வக்கு இல்லாம போயிடுச்சு. பெரிய பாவம் பண்ணிட்டேன். அவ முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காருமா. அம்மா, அம்மா, என்னம்மா சொல்ற? நிஜமாதாம்மா சொல்றேன். உங்க அப்பா உன்னை உடனே பார்க்கணும்னு துடிக்கிறாருடி. சரி, இப்ப நீ எங்க இருக்குன்னு சொல்லு. உடனே வந்து நானே கூட்டிட்டு வரேன். அம்மா, அம்மா, அது வந்து. என்னம்மா, என்ன யோசிக்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. வாழ்க்கையில இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்க முடியாது. அப்பா மனசு மாறிட்டாருங்கிறத விட வேற என்னம்மா இருக்கு? இப்பவே அவரை பார்க்கணும். அவர் மடியில படுத்துக்கிட்டு கதறணும் போல இருக்கு எனக்கு. ஆனா இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில உடனே வர முடியாதுமா. ஏய் காயத்ரி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? போன் என்கிட்ட கொடு. இருங்க பாட்டி. கொடு. அம்மா, பாட்டி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? கடவுளே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா ஒரு ப்ராப்ளம்மா. இப்ப நான் பாட்டியை விட்டுட்டு தனியா வர முடியாத நிலைமையில இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுமா அப்பாவை. ஏய், போனை குடு சொல்றேன். குடு பாட்டி. குடுங்க. லக்ஷ்மி. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? எனக்கு ஒரு குறையும் இல்லம்மா. அண்ணாமலை மனசு மாறிட்டாரா? காயத்ரியை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரா? நிஜமாதான் சொல்றியா? ஆமாம்மா. அவர் என்னைக்கோ மனசுக்குள்ள தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டாரு. ஆனா அதை என்கிட்ட சொல்றதுக்கு இன்னைக்குதாம்மா நேரம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. இப்ப நீ எங்க இருக்கே? நம்ம மச்சக்காரன் பாலமுருகன் கோவில்ல தாமா இருக்கேன். ஆ, இப்பவே காயத்ரிய பார்க்கணும்னு தவச்சுக்கிட்டு இருக்காருமா. ரொம்ப சந்தோஷம். என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் வெளியில வந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லிட்டேல, நீ முதல்ல போனை வை. இப்பவே நான் காயத்ரியை கூட்டிக்கிட்டு அங்க வரேன். சரிம்மா. ஆமா, ஏதோ பிரச்சனைன்னு காயத்ரி சொன்னாளே.
ஒரு பிரச்சனையும் ஒரு புண்ணாக்கும் இல்ல. இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? நீ போன வையே, உடனே நான் அவளை கூட்டிட்டு வரேன். போன வையே. சரிம்மா. அப்பா, காயத்ரி, கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு. கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு. இந்தா வா போலாம். வா சூர்யா, வாங்க பாட்டி. வா.